சோறு போகிறது இவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் ஷெரீஃப் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரணம் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரணம் அறம் தவறியல், இது வைபவோடைய 25வது படம். உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 25வது படம் அப்படின்னா, அதாவது ஹீரோ வந்து படம் ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் கிடையாதுங்க. ஹீரோவுக்கு ஒரு சென்டர் கேரக்டர் கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் பேக் ஸ்டேஜ் எடுத்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் உழவ விட்டு அவங்க மூலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணி அதுக்கு ஹீரோ சம்மதித்து இந்த படத்தை வந்து நடித்து கொடுத்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு, இந்த படத்துடைய வெற்றிக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டியில் தொடர்ந்து ஒரு சில மர்மமான கொலைகள் நடக்குது. அதாவது கொலைகாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டியில் கை, ஒரு பெட்டியில் கால், ஒரு பெட்டியில் தலை இப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி அங்கங்கே பொட்டியை போட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது ஒருத்தருடைய உடம்பு கிடையாது. கை ஒருத்தருது, கால் ஒருத்தருது, உடம்பு ஒருத்தருது, தலை ஒருத்தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வருது. நம்ம ஹீரோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் சிதைஞ்சு இறக்கிற ஒரு சில பேரை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சிதைஞ்ச முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவரே வந்து வரைஞ்சி போலீஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவர். அதுபோல் போலீஸால் முடிக்க முடியாத ஒரு சில க்ரைம் கேஸ் எல்லாம் வந்து இவரே வந்து எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அந்த கேஸ் நோட்ஸை வந்து முடித்து போலீஸ்க்கு கொடுத்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவருடைய வேலை. ஸோ இவர் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரரும் ஒரு கட்டத்தில் காணாமல் போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக கதாநாயகியான நம்ம ஹீரோயின் போலீஸாக உள்ளே வராங்க. ஸோ அவங்க ஹீரோவோட ஹெல்ப் நாடுறாங்க. ஸோ இது எங்கே தான் போய் முடியுது, ஏன் இந்த தொடர் கொலைகள்லாம் நடக்குது, இதுக்கான முக்கிய காரணம் என்ன, அந்த திடுக்கிடும் உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிமைஸ். ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் அந்த ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஃபைட்டு இதெல்லாம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும், அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கதைக்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து போய் முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே பரபரப்பாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபை நோக்கி போகும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற அந்த போர்ஷன் உண்மையிலே ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். அப்படின்னாலும் அதை இன்னமும் கொஞ்சம் கிறிஸ்பாக வந்து கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் ஹெவியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமுமே ஒரு சிறந்த படமாக இது வந்திருக்கும். பட் அந்த ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனது தான் இந்த படத்துடைய பலவீனமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு, நிக்ரோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டிஸார்டர் ஒன்று சொல்கிறாங்க. அதை நான் வந்து சொல்ல விரும்பலை, நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் கூட ஒரு டிஸார்டரோட ஆட்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஒரு உறுத்தலான விஷயமா இருந்தது. பட் அது பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். உண்மையிலே அதை சொன்னதுக்காகவே வந்து இயக்குனர் அண்ட் டீமை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். ஸோ சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் இம்பேக்ட் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டான ஒரு ஃப்ளாஷ்பேக்குனால் கொஞ்சம் மங்கி போகிற ஒரு செகண்ட் ஹாஃப். பட் ஒட்டுமொத்தமாக இந்த ரணம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான். மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், 2 மணி நேரத்தில் இந்த படத்தை கட் பண்ணி கொடுத்துருக்காரு எடிட்டர். உண்மையிலே வந்து எடிட்டருக்கு பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சாகணும். அந்த 2 மணி நேரமும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நம்மளை பரபரப்பின் உச்சிக்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒன்று, ஹீரோவுக்கு ஒரு டிஸார்டர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த டிஸார்டர் இந்த படத்துக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம். அந்த டிஸார்டர் இல்லாமையே கூட இந்த படத்தை நகர்த்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் அதை வந்து சும்மா ஒரு ஆடட் விஷயமாக வந்து இதில் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. பட் கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தில் காமிச்ச அந்த ட்விஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே நீங்களும் கெஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே சூப்பரான ஒரு ட்விஸ்ட் அது. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு தோணுச்சுங்க. உண்மையிலே ஒரு நல்ல படம். பட் இது ஒரு யூஎஸ் சர்டிஃபைட் படம். கொஞ்சம் குரோதமான கை, கால், தலையெல்லாம் தனித்தனியாக துண்டாக வெட்டி காட்டுற மாதிரி காட்சிகள்லாம் இது கொஞ்சம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கான படம் இது கிடையாது. மெச்சூர்டு அடல்ட்ஸாக இருந்தால் நீங்கள் போய் தாராளமாக தியேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விஷயம் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.